to our channel. நான் சுகிதா. இதுக்கு முன்னாடி பண்ண நம்ம வீடியோல டெடி பியர் எப்படி மேக் பண்றது, அதுவும் பேட்டர்ன்ல டெடி பியர் எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிற வீடியோ நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற நான் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டெடி பியர் பண்ணதுல இருந்து வேஸ்ட்ல இருந்து அதை நம்ம கீழே போடாம அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா ஆக்குறோங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம 1 feet டெடி பியர்ல வந்த மீதி வேஸ்ட நம்ம பாத்துக்கலாம். நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா பண்ண போறோம்ங்கறத நம்ம பாத்துடலாம். அந்த வேஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு கீ செயின் பண்ண போறோம். இந்த கீ செயின் என்ன, ஐஸ் ரெட் கலர்ல, நோஸ் ப்ளூ கலர்ல இருக்குன்ட்டு நீங்க பார்க்க வேணாம். இது நீங்க பிளாக் கலர்ல வச்சு பண்ணிக்கலாம். இது என்னோட வேஸ்ட், என்கிட்ட இருந்த வேஸ்ட்ல இருந்து நான் அந்த ஸ்டோன்ஸ்ல இருந்து நான் பண்ணியிருக்கிறேன். கீச்செயினுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னதுன்னா, நம்ம யூஸ் பண்ண ஃபர்ரு, பாலிஸ்டர் ஸ்பாஞ்சு, ஃப்ரேமு, சிடியில் சும்மா நான் ரவுண்ட் பண்ணி அதோட ஹெட்டுக்காக ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், சிசர்ஸு, த்ரெட்டு, கீச்செயின், வேஸ்டான கீச்செயின்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிறேன், 2 கிறிஸ்டல், பெஃபிக்விக்கு, நீடிலு, ஸ்டோன் லேஸு, மார்க்கர். இதுதான். இதை வச்சுட்டு இது எல்லாமே நான் வீட்ல இருந்து எடுத்து வச்சது. இதை வச்சுட்டு நம்ம இந்த கீ செயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேப்ரிக் இதோட டைரக்ஷன் எப்பவுமே நம்மளை பார்த்து இருக்க மாதிரி இருக்கணும். ஃபர்ரோட டைரக்ஷன் இது பாத்தீங்கன்னா தெரியும். இது இந்த சைடு வரக்கூடாது, இப்படிதான் வரணும். நம்ம சைடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே டேன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டேன் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம்ல இருக்கிற இந்த இன்சைடு இருக்கிறத மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்புக்காக இதை எடுத்துட்டு இந்த மார்க்கரை வச்சு டிரா பண்ணி எடுத்துடலாம். நான் எட்ஜில் தான் போடுறேன். இதுலயும் நம்ம வேஸ்ட் பண்ணாம இதுலயும் ஒரு 2 டால் கீ செயின் பண்ணிடலாம். டால் மட்டும் இல்லை, இன்னும் நம்ம இதுலயும் வேற பண்ணலாம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்து எடுத்தாச்சு. திரும்ப இந்த சிடி வச்சுட்டு இதோட ஹெட்டுக்கு ரவுண்ட் போட்டுடலாம். போட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் நான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது எப்படின்னா, நம்ம ஃபர்ரோட சேர்த்து இப்படி பிடிச்சு இப்படி கட் பண்ணிடக்கூடாது. அது இந்த ஃபர்ரும் சேர்த்து இதோட ஹேரும் சேர்த்து கட் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. இதை நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, இதோட சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டோம்னா இந்த ஹேர் எல்லாமே கட் ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த லேயருக்குள்ள சிசரை வச்சு நம்ம கட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற பார்ட்டை இப்ப நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறோம். இந்த கட் பண்ணி எடுத்திருக்கிற இந்த பார்ட்டை நம்ம இப்ப ஸ்டிச் பண்ண போறோம். நீடல்ல கொஞ்சம் லாங்கா ஒரு நாட் போட்டுட்டு ரன்னிங் ஸ்டிச் தான் நம்ம பண்ண போறோம். ஸ்டார்டிங் இந்த ரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அடியில கொடுத்தலாம் நம்ம பண்ணல. வெறும் இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இந்த இதுதான் ரன்னிங் ஸ்டிச். சும்மா இப்படி உள்ள விட்டு இதை ஃபுல்லா அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ரன்னிங் ஸ்டிச் லாஸ்ட் வர க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா க்ளோஸ் பண்ணும்போது எந்த நாட்டும் நான் போடல. அது சும்மா தான் இருக்கு, ஓப்பன்ல தான் விட்டுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த இந்த நாட்டை பிடிச்சு அப்படி லைட்டா இப்படி இழுத்தோம்னா இப்படி வரும். அதே மாதிரி இந்த த்ரெட்டையும் பிடிச்சு எடுக்கணும். இப்போ இந்த கேப் மாதிரி திரும்ப இதுக்குள்ள ஸ்பாஞ்ச் கொஞ்சம்
ஸ்பாஞ்ச் வைக்கும்போது நல்லா இப்படி எடுத்துட்டு அப்புறம் உள்ள திரும்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்சு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபுல்லாவே நம்ம ஸ்பாஞ்சை ஃபில் பண்ணிடலாம். நான் இப்போ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சி நல்லா டைட் பண்ணோன்னா ஸ்பாஞ்சை நல்லா உள்ளே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு அந்த நாட்டை ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். நல்லா வச்சு நாட்டை நல்லா டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணி இப்போ இந்த நாட்டை இப்போ இதுல ஒரு நாட் பண்ணிடலாம். இந்த நீடில் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம். அப்படி இருக்கிறதோட நம்ம நாட் போட்டு எடுத்துடலாம். ரெண்டு நாட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கட் பண்ண வேண்டாம். இது கட் பண்ணாம இதோட இந்த ஹெட் பார்ட்டுக்கு இதை வந்து அப்படி ரன்னிங் ஸ்டிச் நம்ம அதை எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இதுலயும் ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பார்ட்ல ரன்னிங் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். திரும்ப இதுக்குள்ள இந்த பாலிஸ்டர் ஸ்பாஞ்சை ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிடலாம். திரும்ப இந்த த்ரெட்டை எடுத்து நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணிட்டு இந்த நீடில் நான் இப்போ வரை எடுக்கவே இல்லை. இப்போ இதை வச்சுதான் நான் இந்த கீழே இருக்கிற பாலையும் மேலே இருக்கிற பாலையும் நல்லா டைட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண போறேன். இந்த ஹேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கீழே இப்படி எடுத்துட்டீங்கன்னா கீழே போயிடும். இதை மேலே எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த த்ரெட் இந்த வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல இப்ப இதை நல்லா நான் டைட் பண்ணிட்டு இந்த பாடி பார்ட்டையும் ஹெட் பார்ட்டையும் சேர்த்து சுத்தி நான் ஸ்டிச் பண்ணி விட்டுறேன். இதையும் இப்படி எடுத்துட்டு இதுல இருந்து இதை சுத்தி நான் ஸ்டிச் பண்ணி விட்டேன்னா எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணி அதை விளையாண்டாலும் அது வந்து பிஞ்சிட்டு வராது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு த்ரெட் இருந்திருக்கும் இவ்வளோ நீளத்துக்கு. அதே அந்த த்ரெட்டை விட்டுட்டு நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி அதே த்ரெட் இருக்கிற இடத்துக்கு இதை கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல 2 நாட் போட்டு இந்த த்ரெட் 2த்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். திரும்ப வந்து இதுக்கு கரெக்டா அந்த ஹெட்ல பிளேஸ் பண்றதுக்கு ஐஸ் நோஸ் பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டோன் லேஸை நான் இதுல பேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். இந்த டாலோட ஐஸ் நோஸ்
அப்புறம் இந்த பெல்ட், இது எல்லாமே நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் க்ளூ கன்னை வச்சு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் க்ளூ கன் இல்லாதவங்க பெஃபிக்விக்கை வச்சும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிச்சாச்சா. அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு 2 ஸ்டிச் போட்டு இந்த செயினை வந்து நான் மாட்டி விட்டேன். இப்போ நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. 2 டால் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. இந்த 2 டாலுமே இந்த டாலை வந்து நம்ம கீ செயின் மட்டும் கீழே மட்டும் போடாம கார்ல இப்படி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கார்ல கூட தொங்க விட்டா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம கீ செயின் டால் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அடுத்த வீடியோல டால்ஃபினோட பேட்டர்ன் மேக்கிங்கும் கட்டிங் மெத்தடும் பார்த்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதை